நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன மணினா, ஏதாவது நல்லது நடக்குமா? எங்கேயோ சில பிரச்சனைகள் இருக்குமா, என்னால கண்டுபிடிக்க முடியல. காலம் நமக்கு அனுகூலமா இருக்குன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. தடை எங்க இருந்து வருது? அதுக்கு பரிகாரம் என்ன? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. இங்க பாருமா, அந்த புகை மண்டலம் போகணும். பிராயச்சித்தம் பண்றதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியணும்ல பத்மினி. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. நாகப்பன் ஏதாவது வேலையை ஒத்துக்கிட்டானா அதை முடிச்சிட்டு தான் அவன் திரும்ப வருவான். ஆனா இப்போ 1 மாசத்துக்கு மேலாச்சு. ஒரு சாதாரண பொண்ணை கண்டுபிடிக்க அவனுங்க எங்கெங்கயோ போய் சுத்திட்டு கிடக்குறானுங்க. அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி எதிராளிகளை அவ்வளவு சாதாரணமா எடை போட்டுறாத. இதோ இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே அவதான் உண்மையான வாரிசு. நாகப்பனோட கண்ணிலிருந்து அவளை மறைச்சு வச்சிருக்கிறது சில நல்லவங்களால மட்டும்தான் அது முடியும். அப்ப நாகப்பன் கண்டுபிடிக்காம திரும்ப வந்துருவான்னு சொல்றீங்களா? ஆமா, இந்த குடும்பத்துக்கு உண்மையான வாரிசு அவளே இங்க நேரடியா வருவான்னு என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த கடவுள் என்கிட்ட சொல்றாரு. இங்கே வரப்போறாளா? இந்த பாப்பம்மா முன்னாடியா? அப்பனா வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். ஒரு தடவை என்ன காட்டி கொடுத்ததுக்காக இவனோட ஒரே கையை ஒரே சீவல வெட்டிட்டேன். அவன் மட்டும் என் முன்னாடி வந்து நின்னா அவ தலைய வெட்டி வீசிடுவேன். ஓடா! இல்ல பத்மினி, இவனோட கையை வெட்டினது மாதிரி அவளோட தலையை வெட்டுறது அது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆயுசு முடியாம செத்து போன பல ஆத்மாக்கள் அவ கூட இருக்காங்க. கூடவே சில பேருடைய பிரார்த்தனையோட கவசமும் இருக்கு. சொல்ல போனா கவுண்டரோட பொண்டாட்டி ஈஸ்வரி அம்மாவுடைய பிரார்த்தனையும் சேர்ந்து அவளுக்கு பக்கபலமா இருக்கும். மணி என்ன சொல்றீங்க? வீட்டை விட்டு ஓடி போன அவங்க இன்னும் உயிரோட இருப்பாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? எங்கன்னு சொல்லுங்க. எந்திரிச்சு நடக்க கூட முடியாத அவங்கள தேடி எல்லா பக்கமும் நம்ம ஆளுங்களை தேட சொல்லி அனுப்பணும்ல. அவங்களால கண்டுபிடிக்க முடியலனா செத்து போயிருப்பாங்களே தவிர வேற எங்க போய் ஒளிஞ்சிருக்க முடியும்? ஈஸ்வரி அம்மா ஓடி போயிட்டாங்களா இல்ல யாராவது அவங்கள மறைய வச்சிருக்காங்களாங்கிற சந்தேகம் இப்போவும் நமக்குள்ள இருக்குல்ல பத்மினி. பசு தொழுவத்தில் செத்து கிடந்த பிரபாகரனோட பொண்ணுகள் உள்பட பல பேர் உன் கூட பகையா இருக்காங்க. அதை நீ அடிக்கடி மறந்தும் போயிடுற. நீ லாபத்தை சம்பாதிக்கும் போது வெளியில உன் எதிரிகள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறத நீ கண்டுக்காம இருக்காத பத்மினி. கிராமத்தில் இருக்கிற கோயிலில் விக்னேஸ்வர பூஜையை நீ தொடங்கணும். தடைகள் நீங்கும் வர ஹோமம் தொடர்ந்து நடக்கணும். எதிரிகளோட பலத்தை குறைக்கிறதுக்கு அதுதான் ஒரே வழி. அதை எல்லாத்தையும் நீங்களே பண்ணுங்க மணினா. என்கிட்ட ஏன் சொல்றீங்க? என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே நீங்க தான். இதை விட கீழே போறதுக்கு என்னால முடியாது. அதுக்காக நீங்க என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம்.
அப்பா அம்மாவை கேள்வி கேட்கறதுக்கு எந்த வாரிசும் இருக்கக்கூடாது. போட்டு தள்ளுவேன், எல்லாரையும் போட்டு தள்ளிடுவேன். அம்மா, நீங்க கொஞ்ச நேரமாவே ஏதோ யோசிச்சிட்டு இருக்கீங்களே. கிருஷ்ணாவை பற்றி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நேரம் ஆக ஆக தவிப்பா இருக்கு. ஆனா அவ ஆனியை பார்க்க தானே போயிருக்கா. அதுக்கு நீங்க எதுக்குமா பயப்படுறீங்க? ஆனி அவளை இங்க பத்திரமா அனுப்பி வைப்பா. அது சந்திரிகா, கிருஷ்ணா ஒன்றும் ஆனியை பார்க்க போகல. அவளுக்காக நான் உன்கிட்ட பொய் சொல்லிட்டேம்மா. என்ன போய்மா? ஆனியை பார்க்கறத தவிர கிருஷ்ணா வேற எங்க போவா? அவ அவ பாட்டியை பார்க்க போயிருக்கா. பாட்டியை பார்க்கவா? எங்க போயிருக்கா? கேரளாவுக்கு போயிருக்கா? இல்ல, அந்த அம்மா வேற ஊர்ல இருக்காங்களாம். அவங்கள அந்த குடும்பத்திலிருந்து காப்பாத்தி வேற ஒரு இடத்துல தங்க வச்சிருக்காங்களாம். யார? உங்ககிட்ட யாருமா இதெல்லாம் சொன்னது? நேத்து கிருஷ்ணா ஆனி வீட்டுக்கு போயிருந்தப்போ சங்கீதாவும் அங்க இருந்திருக்கா. இந்த செய்திய கிருஷ்ணா கிட்ட சங்கீதா தான் சொல்லியிருக்கா. ஐயோ அம்மா, என்னம்மா சொல்றீங்க? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஒவ்வொரு நேரத்திலயும் விதவிதமா சொல்றவளை எப்படி நம்புறது? சங்கீதாவை நம்பலான்னு ஆனி சொன்னதுக்கு அப்புறம்தான் கிருஷ்ணா அவளோட கிளம்பி போன. ஓ, அப்படின்னா அந்த ஊர்ல போய் தகவல் தெரிஞ்சிட்டு வந்த என் வீட்டுக்கார மேல நீங்க 2 பேரும் நம்பிக்கையே வைக்கலல்ல? ஐயோ, தயவு செஞ்சு நீ தப்பாலாம் நினைக்காத. கோவிந்தா சொன்ன விஷயமும் சங்கீதா சொன்ன விஷயமும் ஒரே மாதிரி தான் இருந்தது. கிருஷ்ணாவோட அம்மாவோட அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்னு எதுவும் தெரியலன்னு கோவிந்தா சொன்னான்ல. ஆமா. அந்த அம்மாவை அந்த ஊர்ல இருந்து கூட்டிட்டு போனது நம்ம சங்கீதாவோட அக்கா தான். கிருஷ்ணா இந்த விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருந்தா. தன்னோட பாட்டிய பார்க்க அவ ஆசைப்பட்டதுனால நானும் அவ போக சம்மதிச்சேன். ஆனா அவ போய் எந்த தகவலும் வரல. அதை நினைச்சா பயமா இருக்கு. இதுக்கப்புறம் பயந்து என்ன பிரயோஜனம்? அவ பாட்டி பார்த்துட்டு கண்டிப்பா வந்துடுவா. அவளுக்கு ஏடா கூடமா ஏதாவது ஆச்சுன்னா நான் என் வீட்டுக்கார்கிட்ட என்னன்னு சொல்றது? ரொம்ப பொறுப்பா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்ச அந்த மனுஷங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இந்த மாதிரி பண்றதுல சரியாம்மா? வேற வழி தெரியலம்மா. இந்த விஷயத்தை பத்தி கோவிந்தங்கிட்ட சொல்லிடாத. அவ கண்டிப்பா இன்னைக்கு வந்துருவா. என்னையும் கிருஷ்ணாவையும் கடவுள் தண்டிக்கவே மாட்டாரு. அம்மா சொல்ல வேண்டான்னு சொன்னாலும் அது என் கடமையாச்சு. போற இடத்துல கிருஷ்ணாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க என்னதானே கேட்பீங்க. அதனாலதான் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். என்கிட்ட சொல்லாம போனதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாட்டியோட சம்மதத்தோட தானே கிருஷ்ணா போயிருக்கா. ஆனா அந்த 2 பேரும் எடுத்த முடிவு சுத்தமான மண்டகணம் தான் நான் சொல்லுவேன். உண்மையை சொல்லணும்னா நான் அந்த ஊர்ல போய் விசாரிச்சதை பாதி தான் சொல்லியிருக்கிறேன். நான் அங்க விசாரிச்சதை நான் அங்க வந்து சொல்லியிருந்தேன்னா உன் அம்மா எப்பவும் கிருஷ்ணாவை அனுப்பியிருக்கவும் மாட்டாங்க, கிருஷ்ணாவும் போயிருக்க மாட்டான். அப்படின்னா நீங்க எதுக்காக எல்லா விஷயத்தையும் மறைச்சு வச்சீங்க? ஆபத்தா இருந்தா அதை முதலையே சொல்லியிருக்கலாம் இல்லையா? அது சரி, நான் பாதி சொன்னதுக்கே கிருஷ்ணா முன்னாடி இதெல்லாம் சொல்லணுமான்னு கேட்டவ தானே நீ. இப்ப நான் உன்கிட்ட சொல்றேன், கவுண்டரோட ஓடி போன மகளையோ அவங்களுக்கு பிறந்த பசங்களையோ எங்க வச்சு பார்த்தாலும் போட்டு தள்ளுறதுக்கு 4 பக்கமும் ரவுடிகளை அனுப்பியிருக்கா அந்த பாப்பம்மா. ஐயோ கடவுளே, அவங்க யாராவது கிருஷ்ணாவை கண்டுபிடிச்சா அந்த நிமிஷமே அவ கதை முடிஞ்சிடும். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஐயோ, இப்ப நம்ம என்னங்க பண்றது? அந்த பொண்ணுகிட்ட நீங்க எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லி நீங்க போய் அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுங்க. எப்படிமா? அவங்க கிருஷ்ணாவை எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்கன்னு நமக்கு எப்படிமா தெரியும்? ஒருவேளை கிருஷ்ணாவை கூட்டிட்டு போன அந்த பொண்ணு பாப்பம்மாவோட ஆளா இருந்தா என்ன பண்ணுவ?
நாம தேடி போய் பார்த்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை சந்திரிகா. அவங்க கையில நம்ம கிருஷ்ணா கிடைச்சான்னா அதுக்கப்புறம் நாம அவளை பார்க்கவே முடியாது. ஆயுசு இருந்தா கிருஷ்ணா திரும்பி வரட்டும், அதுக்கப்புறம் மற்றதை பேசிக்கலாம். முத்துமணி, அதான் உன் பேரு. பாப்பம்மா வீட்டுக்கு போகும்போது நீ அதை தான் சொல்லணும். என்ன பேர் உனக்கு பிடிக்கலையா? முத்துமணி நல்லா இருக்கு. என் வீட்டை பத்தியும் ஃபேமிலியை பத்தியும் கேட்டா நான் என்ன சொல்றது? நான் சண்முக அண்ணனை பத்தி சொல்லியிருக்கேன் இல்லையா? அவர் தான் உன்னை பாப்பம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறாரு. சண்முகம் ரொம்ப நல்லவன் தான். உங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் சண்முகம் தான் எங்களுக்கு ரொம்ப துணையா இருந்தான். ஆனா எக்காரணத்தை கொண்டு அவன் கவலையே பட மாட்டான். பிரபாகரன் அளவுக்கு அவன் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க மாட்டான். அதுக்காக மட்டும்தானே பாட்டி அவங்க இப்பவும் சண்முகண்ணனை உயிரோட விட்டு வச்சிருக்காங்க. சொல்ல போனா அவர் அந்த வீட்டுல இருக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ அவரோட தூரத்து சொந்தக்கார பொண்ணுன்னு சண்முகண்ணன் சொல்லுவாரு. சொந்தம்னு சொல்றதுக்கு உனக்கு வேற யாரும் இல்ல, வாழ்றதுக்கு வழியும் இல்ல. அதனால சண்முகண்ண உன்னை ஊர்ல இருந்து கூட்டிட்டு போறாரு. நான் சொல்றது உனக்கு புரியுதா கிருஷ்ணா? சொல்றது பொய்யா இருந்தாலும் என் வாழ்க்கையில நான் நிறைய கஷ்டங்கள் பட்டதால முத்துமணியா நடிக்கிறது என்னால கண்டிப்பா முடியும். உன்னால முடியல அப்படின்னா நாம வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாமா? சொந்த வீட்டுக்கே எப்படிம்மா நீ வேலைக்காரியா போவ சொல்லு? பரவாயில்ல பாட்டி, நான் இத்தனை நாளா அனாதையா வாழ்ந்த மாதிரி இல்லைல்ல. என்னோட லட்சியத்துக்காக தான் இதை பண்ண போறேன். நான் ஜெயிச்சுட்டு வரேன் பாட்டி. போதும்மா. என் பேத்திக்கு அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா முன்னோர்களோட அப்புறம் கடவுளோட ஆசீர்வாதமும் உனக்கு இருக்குமா? சரிக்கா, நான் கிளம்புறேன். நான் போறதுக்கு லேட் ஆச்சுன்னா பாட்டி கவலைப்படுவாங்க. அப்புறம் மற்றவங்களும் என்னை நினைச்சு டென்ஷன் ஆயிடுவாங்க. ஒருவேளை உங்க வீட்டுல ஒன்று விடலைன்னா நான் மற்ற எல்லா ஏற்பாடையும் பண்ண போறேன். நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. எதிர்ப்புகளும் அட்வைஸும் எனக்கு நிறைய வரும். இந்த ஒரு விஷயத்துக்காக அதை எல்லாத்தையும் நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்க போறேன். பாட்டியை தனியா விட்டுட்டு போறது வருத்தம் தான். இருந்தாலும் நான் கண்டிப்பா வருவேன்க்கா. சரி, உனக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க ஏற்பாடு பண்றோம். நீ காலையில 10 மணிக்குள்ள இங்க வந்தா போதும். பாட்டி, நான் போயிட்டு வரட்டுமா? ஒரு நாளாவது நீ என் கூட தங்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. ஆனா உனக்காக காத்துட்டு இருக்கவங்கள நீ வருத்தப்பட வைக்க வேண்டாம். அதுக்குண்டான நாள் கண்டிப்பா ஒரு நாள் எனக்கு கிடைக்கும்மா. கண்டிப்பா வரும் பாட்டி. அதுக்காக தானே கிருஷ்ணன் நாளைக்கு போக போற. ஆமா பாட்டி, நம்ம கண்டிப்பா ஒரு நாள் அந்த வீட்டுல தங்க தான் போறோம். நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. போயிட்டு வரேன். நான் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சதே இல்லை. இங்க யார்கிட்டயும் சொல்லாதேன்னு கிருஷ்ணா சொன்னப்போ அதுக்கு நான் சம்மதிச்சிருக்க கூடாது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு கோவிந்தா. ஐயோ, நீங்க எதுக்காகமா எங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? நாங்க யாரும் உங்களை குத்தம் சொல்லவும் இல்லை.
அப்புறம் கிருஷ்ணாவுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆபத்து அதை தெளிவா உங்ககிட்ட சொல்ல வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்தது. இவரு உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அதுக்காக கிருஷ்ணாவுக்கு ஏதாவது ஆயிருக்குன்னு நீங்க தயவு செய்து நினைக்காதீங்க. அவ கண்டிப்பா வந்துடுவா. இதுக்கப்புறம் அவ சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க ரொம்ப கட்டுக்கோப்பா தான் பாத்துக்கணும். என் பேத்தி பத்திரமா திரும்பி வந்தாலே போதும். அதுக்கப்புறம் நான் அவளை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். கடவுளே, என் பேத்திக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம திருப்பி கூட்டிட்டு வந்துடுங்க. எவ்வளோ ஆச்சு? 50. ஆ, பத்திரமா வந்துட்டான். நல்லதா போச்சு. நான் வரதுக்கு லேட் ஆனதுனால டென்ஷன் ஆயிட்டீங்களா? நான் வர கொஞ்சம் லேட் ஆகும்னு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போனேனே. அணியக்க கடையில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஒரு 1-2 ஸ்டாஃப் லீவ் போட்டதால நான் அங்கே போனது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களுக்காக அணியக்கா ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. போதும் கிருஷ்ணா, ஒரு பொய்ய மறைக்க எதுக்காக இவ்ளோ பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்க? நீ எங்க போன, எதுக்காக போனன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ உன் பாட்டியை பார்க்க போறத நாங்க தப்புன்னு சொல்லலம்மா. அது உன்னோட உரிமை, சுதந்திரம். ஆனா அதுக்கு பின்னாடி சில ஆபத்தெல்லாம் இருக்குன்னு சொல்லி உனக்கு எச்சரிக்கை பண்ணியும் நீ சொல்லாம போயிட்ட. எங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே. அது நேத்து நான் வரும்போதே வரேன்னு வாக்கு கொடுத்து தான் வந்தேன். உங்ககிட்ட சொன்னா அதுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். அதுக்கு உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு போறதை விட சொல்லாம போறதுதான் நல்லதுன்னு தோணுச்சு. அப்படின்னா உன்னோட உயிரை விட அவங்களுக்கு கொடுத்த வாக்கு பெருசாயிடுச்சுல? அப்படியெல்லாம் இல்ல. நான் வருவேன்ற எதிர்பார்ப்புல என்ன ஒரு தடவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரை விடுவேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு நோயாளியா இருக்க என்னோட பாட்டிய ஏமாத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் நான் போனேன். அது சரிம்மா, உன் பாட்டியை நீ பாத்தியா? உன்னை கூட்டிட்டு போன பொண்ணு உங்ககிட்ட சொன்னதெல்லாம் சரிதானா? ஒருவேளை நாங்க பண்ண பிரார்த்தனையினால அவங்களோட பிடியில இருந்து எதுவும் தப்பிச்சு வந்துட்டியாம்மா? உங்களோட பிரார்த்தனை தான் என்னை முன்னோக்கி கூட்டிட்டு வருது. என்ன பாட்டிக்கிட்ட கூட்டிட்டு போனவங்க அவங்க ஒன்றும் என் எதிரி இல்லை, என் நண்பர்கள். அதனாலதான் நான் என் பாட்டியும் பாட்டி என்னையும் கண்ணு நிறைய பார்த்துக்கிட்டோம். பாட்டி அங்க பல விஷயம் பேசியும் விட்டுட்டு போன உறவுக்காக கொஞ்சம் சந்தோஷம் வர வைக்கிறதுக்கு என்னால முடிஞ்சது. உனக்கு உங்க அம்மாவோட குடும்பம் கிடைச்சதுல எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்தாம்மா. ஆனா அதுக்காக நீ ஓடும்போது ஏதாவது ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன்னா உன்னை கூட்டிட்டு வந்து இங்க தங்க வச்சதுக்கு நாங்க தாம்மா பதில் சொல்லணும். அதுக்காக நீ இந்த குடும்பத்துக்கு பெரிய பாரமா இருக்கேன்னு நினைக்காத கிருஷ்ணா. உனக்கு எந்தவித ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிற பாசத்துல தாம்மா நாங்க சொல்றோம். இதுக்கப்புறமாவது நீ எங்க போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எங்க கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும். இங்க பாருமா, உன்னை நாங்க பெத்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த பாசத்தையும் நெருக்கத்தையும் நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. போதும், தேவையில்லாம பேசி இவளை கஷ்டப்படுத்தாத. ஏற்கனவே சோர்வா இருக்கிறா. சரி, இவ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டும். அதுக்குள்ள நீ இவளுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணுமா? சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. நல்ல விஷயம். ஒரு விஷயத்த முடிவு பண்ணா நீங்க அதுல இருந்து இப்படி மாறுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பாட்டி. தேவையில்லாம நான் இப்ப அவங்க கிட்ட போய் சொல்லி மாட்டிக்கிட்டேன்ல பாட்டி. ஓ,
அதானா இப்ப பெரிய விஷயம். அவங்க ஒன்றும் வேற ஆளுங்க இல்லையே. உனக்கு நன்மை மட்டும்தான் நடக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க. நீ இல்ல, நான் தான் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம பொய் சொல்லிட்டேன். அவங்க உன்னை நினைச்சு பயப்பட்டதுனால தான் நான் எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அவங்க கிட்ட உண்மையை சொன்னதுனால தான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. உங்களை வச்சுட்டு என்னதான் பண்றது பாட்டி? எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லிட்டு தானே பாட்டி நான் இங்க இருந்து போனேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக பாட்டி என்ன நினைச்சு வருத்தப்பட்டீங்க? அதுக்கு இல்லம்மா, உன் பாட்டியோட எதிரிங்க நாம நினைச்சதை விட ரொம்ப மோசமானவங்களா இருப்பாங்க. கோவிந்தா இதையெல்லாம் யோசிச்சு தான் நம்ம கிட்ட சொல்லல. உன்னை கொல்றதுக்காக அவங்க ஆளை அனுப்பி இருக்காங்களாம். அது எனக்கு ஏற்கனவே தெரியும் பாட்டி. அவங்களால ஆளுங்களை தான் அனுப்ப முடியும். என்னோட ஆயுசை நிறுத்துறதுக்கு எவனும் அனுப்ப முடியாது இல்லையா? நீ என்ன கிருஷ்ணா பேசிக்கிட்டு இருக்கிற? உன்னை கொல்றதுக்காக ஆளை அனுப்பியிருக்காங்கங்கிற பயமே உனக்கு இல்லையா? பயந்தா என்ன பண்றது பாட்டி? நேரமா தான் செத்து போகணும். சாவுக்கு பயந்து யாராவது ஓடி போவாங்களா என்ன? ஒருவேளை அப்படி பண்ணா ஏதாவது பிரயோஜனமா என்ன? இருக்கு. விதிய மதியால வெல்லலான்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சில முக்கியமான விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். ஆனா மதம் கொண்ட யானைக்கு முன்னால போய் நின்னுக்கிட்டு நம்மோட ஆயுளை பரிசோதனை பண்றது நல்லதில்லை. நீ எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம பாதுகாப்பா இங்க வந்துட்டல்ல, இதுக்கு மேல உனக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கணும். அந்த சொத்து பத்து எல்லாத்தையும் அவங்களே வச்சுக்கட்டும். நாம யாருக்கும் தெரியாம நம்மோட வாழ்க்கையை இங்கேயே இருந்து கழிச்சிடலாம். இல்ல பாட்டி, இதுக்கப்புறம் மறைஞ்சிருந்து வாழ என்னால முடியாது. நான் போறேன், போயே ஆகணும். எங்க போற? என் அம்மாவோட வீட்டுக்கு. எல்லாம் தெரிஞ்சுதான் இப்படி பேசுறியா? எதுக்காக நீ அங்க போகணுங்கிற? நம்மள கொல்ல ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அந்த இடத்துக்கு போகணும்னு ஏன் சொல்ற? வேட்டியை கட்டிட்டு சண்டைக்கு போற எல்லாருமே சாகிறது கிடையாது பாட்டி. எல்லாரும் ஜெயிக்கிறதும் கிடையாது. சிலருங்க செத்து போயிடுவாங்க, சிலர் ஜெயிப்பாங்க. ரெண்டுல ஒண்ணு பாக்குறோன்னு கிளம்புறவங்க தான் உண்மையான அதிர்ஷ்டசாலிங்க. நீ உன்னோட வாழ்க்கைய வாழவே ஆரம்பிக்கல, ஆனா அதுக்குள்ள எதுக்குமா நீ உன் உயிரை பணயம் வைக்கிற? அங்க இருக்கிற பணம், சொத்து, அதிகாரம் இதுக்கெல்லாமே நான் எப்பவும் ஆசைப்பட்டது இல்லைன்னு நீ சொல்லி இருக்கல்ல. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க. அந்த சங்கீதா அவ ஏதோ ஒரு வேலையை சாதிச்சுக்க உன்னை துணை தேடி இருக்கா. இல்ல பாட்டி, அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல லட்சியம் தான் இருக்கு. நான் இப்படிப்பட்ட முடிவு எடுத்ததுக்கு காரணம் அரண்மனையில வாழ்ந்து ரொம்ப கொடுமையா சாகணும்னு விதிக்கப்பட்ட என் அம்மாவோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கிறதுக்காக தான். மணி மாலையில பஞ்சு மெத்தையில ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்த என்னோட பாட்டி இப்போ ஒரு குடிசையில கால் உடைஞ்ச கட்டில்ல இருட்டுல எவனோ ஒருத்தனுக்கு பயந்துட்டு இருக்காங்க. சொந்த குடும்பத்துல போய் செத்து போகணுன்ற அந்த பாட்டியோட ஆசைக்காக தான் நான் இப்ப போறேன். அதுக்காக தான் நான் என் உயிரை பணைய வைக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.